தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழை தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் விடுத்திருக்கும் செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், கும்பக்கரை, வடுகப்பட்டி, புதுப்பட்டி, மேல்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. ஓமலூரில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை இழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், அரியூர், செட்டித்தாங்கல், ஆவியூர், அத்திப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சோழிங்கநல்லூர், கண்ணகி நகர், ஒக்கியம், துறைப்பாக்கம், காரப்பாக்கம் பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் அவர் விவரங்களை கேட்டறிந்தார். அத்துடன் காரப்பாக்கம், ஒக்கியம் கால்வாய் அகலப்படுத்தும் பணியையும் அவர் ஆய்வு செய்தார். மழை தொடங்குவதற்கு முன்பாக பணிகளை விரைந்து நிறைவு செய்யும்படி உதயநிதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேலம் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 7வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் பிற்பகலில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனைத் தொடர்ந்து டெல்டா பாசனம் மற்றும் மின் உற்பத்திக்காக அணையிலிருந்து 20,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணை நிரம்பியதை அடுத்து அணையிலிருந்து 5,000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வைகை அணையின் பிரதான 7 பெரிய மதகுகள் வழியாக திறக்கப்படும் தண்ணீரால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை கரையோரம் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் யாரும் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டில் முதன்முறையாக வைகை அணை நிரம்பியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் முக்கிய ஏரிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் முக்கிய ஏரிகள் நிரம்பியுள்ளன. குறிப்பாக உத்தரமேரூர், தாமல் உள்ளிட்ட 8 முக்கிய ஏரிகள் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. தொடர் விடுமுறையால் பொதுமக்கள் ஏரிகளின் அழகை கண்டு ரசித்ததுடன் குடும்பத்தினர், நண்பர்களுடன் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் மழையால் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மலையாள கரையோரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள குண்டாறு அணை நிரம்பி ததும்புகிறது. வெள்ளமா பொங்கும் வெள்ளியா என எண்ண தோன்றும் வகையில்
மழைநீர் அணைக்கட்டில் பாயும் காட்சியை புதிய தலைமுறை பருந்து பார்வையில் படம் பிடித்துள்ளது. செங்கோட்டை அருகே 36.10 அடி கொள்ளளவு கொண்ட இந்த குண்டாறு அணை தென்பகுதியில் நிரம்பும் முதல் அணை என்ற பெருமையும் பெற்றுள்ளது. இந்த அணையில் வழிந்தோடிகளில் இருந்து நீர் நிரம்பி வழியும் காட்சிகளில் இயற்கை எழில் பூத்திருக்கும். இரு மலைகளுக்கு நடுவே மழை பொழிவின் அழகிய காட்சிகளை காண்பதும் உணர்வதும் அத்தனை சுகம் என்கின்றனர் சுற்றுலாவாசிகள். கோவை மாவட்டம் பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் 92 அடியை எட்டியுள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக உள்ளது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் 6000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரம்பலூர் அருகே உள்ள மங்களம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் பச்சைமலை அடிவாரத்தில் உள்ள அரும்பாவூர் பெரியசாமி ஏரி நிரம்பி உபரி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ள அபாயம் குறித்து ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தீபாவளி விடுமுறையை கொண்டாடும் விதமாக பொதுமக்கள் குடும்பத்துடன் இந்த செந்நீர் வரத்தை காண குவிந்தனர். அப்போது வெள்ள நீரில் துள்ளி குதித்த மீன் குஞ்சுகளை சிறுவர்கள் துணிகளை கொண்டு பிடித்து உற்சாகமடைந்தனர்.